Hello everyone, welcome to Shubha's World. இது நம்ம வியட்நாம் கம்போடியா டூரோட vlog 2. இப்போ வந்து நம்ம ஆப்ரிகாட் ஹோட்டலோட பிரேக்ஃபாஸ்ட் புஃபே கிளிம்ப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் புஃபே ஆக்சுவலி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிறைய குசின்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் காஃபிக்கும் டெசர்ட்ஸ்க்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ டெய்லி மார்னிங் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்டோட தான் எங்கள் டே ஸ்டார்ட் ஆகும். எங்கள் டிரைவர் ஒரு 8:30 போல் வந்துட்டாரு அண்ட் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் இன்னைக்கு வந்து ஹோ சி மின் மசோலியம். ஏதோ இந்த பிக்சரில் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஹோ சி மின். இன்னைக்கு டூருக்கு எங்களுக்கு ஒரு கைட் கூட அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோ சி மின் மசோலியம் வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் அண்ட் மஸ்ட் சி பிளேஸ் வியட்நாமை பொறுத்த வரைக்கும். பிரசிடென்ட் ஹோ சி மின் வந்து ஒரு விஷனரி லீடர் அண்ட் வியட்நாமோட ஹிஸ்ட்ரியில் வந்து அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி வழிபடுறாங்க இங்கே. ஸோ அவர் இறந்தப்புறம் 1970 அதுக்கப்புறம் வந்து அவரோட பாடியை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி எம்பாமிங் எல்லாம் பண்ணி அப்படியே வந்து ஒரு கிளாஸ் காஃபின்ல இந்த மெசோலியம்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மசோலியம் இருக்கக்கூடிய இந்த பா தின் ஸ்கொயர் அப்படின்ற இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லோ கலர் பில்டிங் இருக்கு இல்லையா பேக்ரவுண்டில், அது வந்து பிரசிடென்ஷியல் பேலஸ். ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஒரு ஜெர்மன் ஆர்கிடெக்ட் வந்து ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா கவர்னருக்காக பிளான் பண்ணி கட்டுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஹோ சி மின் இங்கே இருந்தாரான்னா இல்லை. ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய ஒரு வீடுங்கிறதுனால அவர் இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே பின்னாடி ஒரு எலக்ட்ரீஷியன் தங்கியிருந்த ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 பில்லர் பகோடா. இதுவும் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் ஸ்ட்ரக்சர். ஒரு ரெக்டாங்குலர் பாண்ட், லோட்டஸ் பாண்ட் அப்படிங்கிறாங்க, அது உள்ள இருக்கக்கூடிய 1 பில்லர் பகோடா. பகோடா அப்படின்னா அது வந்து ஒரு டெம்பிளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கர்வ்டு ரூஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தான் பகோடான்னு சொல்றாங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் நிறையா புத்தரோட சிலைகள் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து அவங்க ஒரு மாதிரி மிக்ஸ்டு ப்ராக்டிசஸ் இருக்குது. ரிலீஜியன் அப்படின்னு ஒன்று பார்க்க போனால் புத்திசம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நிறையா புத்தரோட ஸ்டாச்சூஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அது தவிர அவங்க வந்து ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப்பும் பண்ணுறாங்க. அதாவது முன்னோர்களை வழிபடுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸும் இங்கே ரொம்ப காமனாக இருக்குது. அதை தாண்டி நேச்சரை வழிபடுறாங்க. ஸோ டாவோயிசம் அப்படின்ட்டு அண்ட் கன்ஃபியூஷியானிசம் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய கோல்டு அண்ட் ரெட்ல டெக்கரேட் பண்ணின மாதிரி இருக்கு. அண்ட் ஆஃபரிங்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள், பிஸ்கெட்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அடுக்கி வச்சுருக்காங்க. இதோ இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு வெள்ளை கலர் பில்டிங். அது வந்து ஹோ சி மின் மியூசியம். அது வந்து பிரசிடென்ட் ஹோ சி மின்னோட 100th பர்த்டே போது இந்த மியூசியம் வந்து கட்டியிருக்காங்க அவரோட நினைவாக. இதில் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு பெரிய ஹால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மியூசியம் அண்ட் மசோலியம் ரெண்டுமே மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போக முடியாமல் ஆயிடுச்சு. அதோட எங்களோட கைட் எங்களை நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனில் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. இது வந்து ஹனோயில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ட்ரெயின் ஸ்ட்ரீட். இந்த மாதிரி 2 ட்ரெயின் ஸ்ட்ரீட் இருக்குது ஹனோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ரொம்ப பாப்புலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேரோ லேனில் ட்ரெயின் ட்ராக்ஸ் ஓடுது. ஸோ ஹனோய் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த மாதிரி 2 ஸ்பாட்ஸ் இருக்குது வேர் இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேனில் வந்து இந்த ட்ரெயின் வந்து பாஸ் த்ரூ ஆகுது. அண்ட் இந்த ட்ராக்ஸுக்கு 2 சைடும் பேசிக்காக கேஃபேஸ் இருக்குது.
அந்த ட்ரெயின் பாஸ் பண்ற டைம்ல வந்து அவங்க அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, ஒரு வாண்ட் அண்ட் விசில் வச்சுட்டு, இவர் வந்து வார்ன் பண்ணுவாரு ட்ரெயின் இன்னொரு 5 minutesல வந்துடும்ட்டு. ஸோ உடனே என்ன பண்றாங்க, கடகடன்னு எல்லா சேர்ஸும் டேபிள்ஸும் ஃபோல்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இடம் கிரியேட் பண்றாங்க. அண்ட் அந்த லைன் மாதிரி ஒன்று அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பின்பக்கம் எல்லாரும் உட்காந்துக்கிற மாதிரி. அண்ட் அந்த ட்ரெயின் கிட்ட இருந்து போகும்போது ஜஸ்ட் இன்ச்சஸ் அவே. ஸோ ஒரு மாதிரி பயமா இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா. பட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேஃபிடேரியால ஒரு காஃபி குடிச்சிட்டோ இல்ல ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோ நீங்க வந்து இவ்வளோ கிட்டத்துல வந்து அந்த ட்ரெயின் பாஸ் ஆகுறத பாக்குறதுல ஒரு த்ரில் இருக்கு. உண்மையிலேயே வந்து த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. இந்த கேஃபிடேரியா எல்லாத்துக்கும் மேலே வந்து பால்கனிஸ் இருக்கு. ஐ திங்க் அதெல்லாம் வந்து ரெண்டல் யூனிட்ஸ் மாதிரி சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கியூட்டான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு கரெக்டான டைரெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். என் வியட்நாமீஸ் ஹேட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, வந்தாச்சு ட்ரெயின். லெட்ஸ் என்ஜாய் இட். கையை நீட்னா கை போயிடும், அந்த மாதிரி அவ்வளோ கிட்ட இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா. அது இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்க்கு வந்துட்டோம். இது வந்து ட்ரான் கோக் பகோடா. இதுதான் ஓல்டஸ்ட் பகோடா இன் த சிட்டி. ஸோ ஹனோயோட ஓல்டஸ்ட் பகோடா. அண்ட் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஸ்டூப்பா, அதுதான் மெயினான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டூப்பா வந்து 11 story டால், அதாவது இதில் 11 லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு லெவல்லையும் 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ 6 டைரக்ஷன்ஸ் இருக்கு. பேசிக்காக ஒரு ஹெக்ஸகன் மாதிரி ஷேப், ஒன்று மேலே ஒன்று அடுக்குன மாதிரி. ஒரு சைட்லையும் ஒரு ஆர்ச் அண்ட் அதுக்குள்ள ஒரு புத்தரோட ஸ்டாச்சு இருக்கு. இது வந்து அமிதாப புத்தாவோட ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பகோடாவோட ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் இதுதான். இது வந்து பேசிக்கா இப்போ ஒரு குட்டி ஐலாண்ட்ல இருக்கு. அண்ட் ஒரு வழி, ஒரு வாக்வே வழியா மெயின்லேண்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பட் இது ஒரிஜினலா வந்து வேற ஒரு லொகேஷன்லையும் வேற பேர், அதாவது காய் கோக் பகோடா அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. இது ரீலோகேட் பண்ணப்பட்டு வேற பேரு வச்ச இந்த ஸ்பாட் இது அப்படின்றாங்க. இந்த பகோடா அப்படின்ற பேருக்கு மீனிங் வந்து புத்திஸ்ட் டெம்பிள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது உள்ளார அந்த 11 story ஸ்தூபாவை தாண்டி சில டெம்பிள்ஸ் இருக்கு. அண்ட் அந்த டெம்பிள்ஸ்குள்ளார நீங்க போய் வர்ஷிப் பண்ணலாம். இது உள்ள வந்து புத்திஸ்ட் மங்க்ஸ் வாழறாங்க. இந்த பிக்சர்ல நீங்க பின்னாடி சில ஸ்டாச்சூஸ் பாக்குறீங்க இல்லையா, அது வந்து காடஸஸ். இந்த காடஸஸ் வந்து மாவுன்னு சொல்றாங்க. அதுக்கு மீனிங் மதர் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து நேச்சரை வழிபடுறாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த காடஸஸ், இந்த மதர்ஸ்க்கு வந்து வேற வேற கலர்ல இருக்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அங்கிருந்து தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்ம இந்த வர்ஷிப் பண்ணக்கூடிய டெம்பிள்ஸ்குள்ளார போக முடியும். இதோ இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த டெம்பிள் வந்து த ஃப்ரண்ட் ஹவுஸ் அப்படின்னு இங்கிலீஷில், அது வியட்நாமில் அதுக்கு வேற பேர். ஸோ இந்த டெம்பிளில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ் ஆஃப் புத்தா நீங்கள் பார்க்க முடியும். இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே ஓப்பன் டு பப்ளிக். அண்ட் நீங்கள் உள்ளே போய் கும்பிடலாம். இந்த மாதிரி டெம்பிள்குள்ளார போய் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ் இருக்கு பாருங்க புத்தரோடது. இதெல்லாம் வந்து வுட்ல பண்ணி அது மேலே கிளாசி கோல்ட் பெயிண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிறைய புத்தா ஸ்டாச்சுஸ் இருக்குல்ல, அதில் ஒன்று வந்து சாக்கியமுனி புத்தா அப்படின்றவரோட ஸ்டாச்சுவான். அண்ட் அந்த ஸ்டாச்சு வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் லையிங் புத்தா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள் வந்து 6th centuryல கட்டப்பட்டது. ஸோ பேசிக்காக இது வந்து 1500 வருஷம் பழசு. இந்த பகோடாவில் நிறைய இடங்கள்ல நீங்கள் லோட்டஸோட ஃபார்ம் பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்டாச்சூஸில் இந்த பில்லர்ஸில் கூட பார்க்கலாம், தாமரைப்பூ மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கிறது. அது வந்து பேசிக்காக ஒரு பியூரிட்டியோட அடையாளமாக வச்சுருக்காங்க. ஸோ நிறையா அங்கங்கே லோட்டஸ் ஃப்ளவர்ஸோட பெயிண்டிங்ஸும் இருக்குது. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பெரிய ஆலமரம் இருக்குல்ல, இதோ அது வந்து ஒரிஜினலாக புத்தர் உட்கார்ந்துருந்த அந்த போத்கயாவில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தோட கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகோடா வந்து ஒரு குட்டி ஐலாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்படி பார்க்கும்போது சுற்றிலும் தண்ணி அண்ட் இந்த கார்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் த டே. அதோட நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம் அண்ட் ஈவினிங் சும்மா ரிலாக்ஸ் பண்ணோம். தட் வாஸ் அவர் டே 2 இன் வியட்நாம். நீங்களும் என்னோட சேர்ந்து ஹனோய் வியட்நாம் சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது vlog 3யோட நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. See you in the next one. Bye.